அடிப்படையில் டீலிமிட்டேஷன் எதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை விட்டுவிட்டு எங்க அப்பன் தீ கொடுத்தனா நானும் தீ கொடுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தீ கொடுத்த பார்க்கிறது. பலரும் சொல்ல அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன? அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்படின்னா அமித்ஷா என்ன 543 பேர் இருக்கிற அவையிலேயே 500 பேர் பேசுறதுக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலை 850 பேர் இருக்கிற அவையில எத்தனை பேரை எத்தனை நாள் நடத்துவீங்க? வருஷம் முழுக்க 24/7 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது, அதை பண்ணாம தவறு விட்டுட்டோம். யாரு தவற விட்டா? அவங்கள நம்மளால எதிர்க்க முடியல. அப்ப என்ன செய்யலாம்? ரவுடிகளை வச்சு ரவுண்ட் அப் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட பீகார் எம்பிக்களையும் உத்தரப்பிரதேச எம்பிக்களையும் அடியாட்களை போல பயன்படுத்த பாக்குறாங்க. அது உத்தரப்பிரதேசத்தையே இழிவுபடுத்துறாங்க இவங்க. பீகார் எம்பிக்களை இழிவுபடுத்துறாங்க இவங்க. தேவையில்லாத விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் பேசுவதால் தான் நாடாளுமன்றம் இன்னைக்கு முடங்கி போய் கிடக்கு. தேவையான விஷயங்கள்லாம் எதை பேசலாம்? ஃபாரின் செக்யூரிட்டி பத்தி பேசுங்க, அதை பேசினா மாட்டிப்பான். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஓட்டெடுப்பு நடக்க இருக்கு. இந்த சூழல்ல அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கான சட்ட மசோதாவை நகல்லாம் முதலமைச்சர் கொளுத்தினாரு. ரொம்ப தீவிரமா எதிர்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த சூழல்ல கருப்பு உடையோட நேற்று போயிருந்தாங்க திமுக எம்பிக்கள்லாம் நாடாளுமன்றத்துக்கு. அப்போ பிரதமர் மோடி கூட கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி சொன்னார். ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு திருஷ்டி போட்டு வைப்போம் கருப்பில், அது கருப்பு கலர் தான் இருக்கும், அந்த மாதிரி இவங்க கருப்பு உடை அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். மேலும் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகமாகத்தான் செய்யும் அப்படின்னு பிரதமர் மோடியும் சொல்கிறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதில் பிரதமர் மோடி இன்னொரு விஷயமும் நம்மகிட்ட கேட்டிருக்கிறாரு. இதனால் தென் மாநிலங்களுக்கு தீங்கு வராது அப்படின்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அதுக்கு தமிழில் ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் சொல்லுங்க, அதையும் நான் சொல்கிறேன்னு. தமிழில் வார்த்தைகள் இருக்கு. நான் பதவி விலகுகிறேன். இந்த வார்த்தைகளை சொன்னால் யாருக்கும் தீங்கு வராது, எல்லாரும் சந்தோஷமாக மங்களகரமாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நேற்று பேசிய பேச்சு அப்படின்றதுல உத்தரவாதம் கொடுக்கிறேன்னு வாயால சொல்றாங்களே தவிர அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு தானே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பில்லுல கொண்டு வரும்போது இவ்வளவு பேர் இவ்வளவு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அப்போ அதை அரசியலமைப்பு சட்டத்துல எழுதுங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுல எழுதுங்க. ஏன் வாயில கொடுக்குறீங்க? எல்லா அரசியல் கட்சிகிட்டையும் நாங்க பேசணும், ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் பிரச்சனை பண்றாங்க. தெலுங்கானால இன்றைக்கு யாரும் ஏத்துக்கல. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் டிஆர்எஸ் என்று சொல்லப்படுகின்ற தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஏத்துக்கல. தெலுங்கானால இருக்கிற காங்கிரஸ் ஏத்துக்கல, அகில இந்திய காங்கிரஸ் ஏத்துக்கல, சிபிஐ ஏத்துக்கல, சிபிஎம் ஏத்துக்கல, திமுக ஏத்துக்கல, திரிணாமுல் ஏத்துக்கல. எந்த கட்சி ஏத்துக்குச்சு? நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை தவிர வேற எங்கேயும் பிரதிநிதிகளே கிடையாது. அப்போ மக்களவையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டாங்க. பிரதானமான எதிர்கட்சிகள் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸும் எதிர்க்கிறது, திமுகவும் எதிர்க்கிறது, திரிணாமுலும் எதிர்க்கிறது, சிபிஐ சிபிஎம் எதிர்க்கிறது, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. யார் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா? ஒரே ஒருத்தர் தான் ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு இருக்கிறது. அது சந்திரபாபு நாயுடு, அங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய அடிமை, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிமையாகிய எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். டீலிமிட்டேஷன் அப்படின்றத செய்யணும்னு துடிக்கிறாங்க. ஏன் செய்யணும்? அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதிகள் இருக்கணும். ஏன் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதிகள் ஏன் இருக்க வேண்டும்? மக்களுக்கான சேவையை சரியாக செய்வதற்கு. அப்ப இப்ப இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் சரியான சேவை செய்வதற்கு இந்த அரசு எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்துருச்சா? வக்ஃப் வாரிய மசோதா நடக்குது, நாடாளுமன்றத்துல விவாதம் நடக்குது. அங்க இருக்கிற 543 பேருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்ல, ஏதோ ஒரு கொஸ்டின் வருது. 1 நிமிடத்திற்கு மேல பேசுவதற்கு யாருக்காவது உரிமை இருக்கா? கிடையாது. ஒரு கட்சியை சேர்ந்த அதிக மெம்பர் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் 3 நிமிஷம் பேசுறதுக்கு, 5 நிமிஷம் பேசுறதுக்கு அனுமதி கிடைக்குது. திருமாவளவன் அவர்கள் பலமுறை புலம்பி இருக்கிறார். தனிநபர் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 1-2 உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு நாடாளுமன்ற குழு அப்படின்ற அங்கீகாரம் கூட கிடையாது. அதனால 3 நிமிஷம் கூட எங்களுக்கு பேசுறதுக்கு ஒதுக்க மாட்டாங்கன்னு. இந்த 3 நிமிஷத்துல எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும்? இந்த 3 நிமிஷத்துல எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும்? அப்ப
பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கைக்கும் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் ஆரோக்கியமாக நடப்பதற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்போ எதனால ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறதுன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா வாழ்ந்தார். அவர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நைட் ஆனா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு அரை அடி இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தை எடுத்து அதனோட நுனியில ஒரு துணியை சுத்தி அதை எண்ணெயில தோய்த்து அதுக்கு மேல தீப்பத்தை வச்சு அந்த வயக்காட்டுக்கு நடுவுல போய் கட்டிட்டு வருவாராம். அந்த தாத்தா 50 வருஷத்துக்கு மேல அதை கட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் தாத்தா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் அதே மாதிரி அந்த கம்பத்துல இருக்க துணியை தீயரிச்சு கட்டி 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 இதை ஃபாலோ பண்றாங்க. ஒரு கட்டத்துல அப்பாவும் இறந்துடுறாரு, பேரன் வர்றாரு, பேரனும் அதே மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கிறான். 100 வருஷம் ஏன்பா இதை துணியை தூக்கி நெருப்புல கட்டிக்கிட்டே இருக்க, ஏன் தீப்பந்தத்தை எரிய விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டபோது அந்த பையன் சொன்னானா, எங்க தாத்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் பந்தத்தை கட்டி கொளுத்தி கொளுத்தி விட்டாரு, நாங்களும் அதை பாரம்பரியமா பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. தாத்தா ஏன் கட்டினாருன்னா, அந்த காலத்துல விளக்கு வெளிச்சம் கிடையாது, பாதுகாப்புக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அப்போ வெளிச்சத்துக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்ற அடிப்படையில அவர் தீ கொளுத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப வெளிச்சத்துக்கு நம்ம தீ கொளுத்தி வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அது பயிரை எந்த அளவுக்கு வீணாக்குன்றது தெரிஞ்சும் லைட்டு நம்ம போட்டுக்கலாம், தேவையான இடத்துல லைட்டை வச்சுக்கலான்றது தெரிஞ்சும் என்ன பண்றான், அவன் தீயை கொளுத்தி கொளுத்தி வைக்கிறான். கேட்டா எங்க தாத்தா பண்ணாருன்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி என்ன நோக்கத்துக்காக அரசியலமைப்பு சட்டம் டீலிமிட்டேஷன் பண்ண சொல்லுச்சோ அந்த நோக்கத்தை எல்லாம் புறந்தள்ளிட்டு டீலிமிட்டேஷன்ல நான் நம்பரை மாத்த சொல்லியிருக்கு, நான் நம்பரை மாத்த போறேன், நம்பரை மாத்த போறேன், நம்பரை மாத்த போறேன், நம்பரை மாத்த போறேன்னு சொல்லிட்டு இந்த அத்திரி பச்சான் ஊருக்குள்ள ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பையன்கிட்ட கையில கொழுக்கட்டை கொடுத்து விட்டுவாங்க. அந்த கொழுக்கட்டையை கொண்டு போகும்போது பயமா இருக்குன்னு சொன்ன உடனே அத்திரி இதை ஒரு வார்த்தையை சொல்லிட்டே போகும்போது அந்த வார்த்தையை மறந்துட்டு ஜம்ப் பண்ணும்போது அவன் வார்த்தையை மறந்துட்டு வேற ஒரு வார்த்தையை உளர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பாஜக ஒரு உளறலை தொடங்கி இருக்கிறது. டீலிமிட்டேஷன் பண்ணணும், டீலிமிட்டேஷன் பண்ணணும், டீலிமிட்டேஷன் பண்ணணும். பண்ணலைன்னா என்ன கெட்டு போயிரும். இப்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை இதே அளவுல இருக்கும், அதிக அளவுல இருக்கு, குறைஞ்ச அளவுல இருக்குன்ற 2 கம்பாரிசன் எடுத்துக்கலாம். 850 உறுப்பினர்கள் ப்ரப்போஸ் பண்றாங்க. 543 பேர் இருக்கிற அவையிலேயே 500 பேர் பேசுறதுக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையில 850 பேர் இருக்கிற அவையில எத்தனை பேரை எத்தனை நாள் நடத்துவீங்க? வருஷம் முழுக்க 24/7 365 days 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது, அதை பண்ணாம தவறு விட்டுட்டோம். யாரு தவற விட்டா? 2001 ஆகஸ்ட் 21 மக்களவையில 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்தவர் யாரு? அன்றைக்கு அமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி. அவர் யாரு? பாஜக. பாஜக அரசாங்கத்துல பாஜக கொண்டு வந்த சட்ட முன்வடிவு என்ன அப்படின்னா, 2001 மக்கள் தொகை அடிப்படையில சீர்திருத்தம் பண்ணணும். ஆனா சில மாநிலங்களை தவிர யாருமே இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடை முறையாக பின்பற்றல. அரசாங்கம் சொன்னதன் அடிப்படையில தான் மக்கள் தொகை கட்டுப்பாட மாநிலங்கள் மேற்கொண்டன. அதன் அடிப்படையில பல மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருச்சு. இந்த கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு இப்ப எண்ணிக்கை குறையும், ப்ரப்போர்ஷன் குறையும். அதே வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, ப்ரப்போர்ஷன் குறையும். அப்படி குறைய கூடாது, அவங்க நல்லது செஞ்சதுக்காக அவங்களை நம்ம தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு அதை ஃப்ரீஸ் பண்ணது அருண் ஜேட்லி. 2026 வரைக்கும் அதை ஃப்ரீஸ் பண்ணது அருண் ஜேட்லி. அப்பயே அருண் ஜேட்லி என்ன சொல்றாருன்னா, 2026 இந்த பிரச்சனை ஓரளவுக்கு மட்டுப்படும், மக்கள் தொகை ஒரு நிலையான எண்ணிக்கையில் சேரும் அப்படின்னு அருண் ஜேட்லி சொன்ன போது, அப்பவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அன்றைய லோக்சபா மெம்பராக இருந்த சிவராஜ் வி பாட்டீல் அப்படின்ற நபரு அருண் ஜேட்லி கொண்டு வந்த இந்த மசோதாவை நாங்க ஆதரிக்கிறோம், 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்றது அப்படின்றத தவிர அவர் சொன்ன இன்னும் 2 காரணங்களை அவர் கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றாருன்னா, 1, மக்கள் தொகை பெருக்கத்தை பல மாநிலங்கள் கட்டுப்படுத்தல, அதனால சீட்டை குறைச்சு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, இந்த நோக்கத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு, அன்றைக்கு இருந்த அந்த எண்ணிக்கையை அப்படியே மெயின்டைன் பண்றது, அதுதான் அந்த சட்ட திருத்த மசோதாவினுடைய அடிப்படை. 543ன்ற அந்த நம்பரை மாத்தக்கூடாது அப்படின்றது. அப்ப நம்பரை மாத்தாம தொகுதிகளை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கான்ஸ்டியூன்சி பார்டரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணதுதான் 2002 டீலிமிட்டேஷன் கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்து 2008 தொகுதி மறுவரையறை நடந்தது. ஆனா எண்ணிக்கை மாறாமல் பார்டரை மட்டும் மாத்துறாங்க. அருண் ஜேட்லி 2001 லோக்சபால பேசும்போது சொன்ன வார்த்தை என்னன்னா, டெல்லின்ற தொகுதி எடுத்துங்க, டெல்லிக்கு வெளியே அவுட்டர் டெல்லின்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியால கிட்டத்தட்ட 29 லட்சம் பேர் ஒரு தொகுதியில இருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய நம்பரு, இவ்வளவு பெரிய நம்பரை ஒரு தொகுதிக்குள்ள வைக்க முடியாது. அப்ப தொகுதி எண்ணிக்கையை மாத்தலன்னாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதியோட கொஞ்சம் அந்த மக்கள் தொகையை பகிர்ந்தளிச்சிடலாம், அப்ப ஓரளவுக்கு 2 பேருக்கு ஈக்குவலான நம்பர்ஸ்ல பாப்புலேஷன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அதை தான் ப்ரொபோஸ் பண்றாங்க. இதையும் சிவராஜ் பாட்டீல் வரவேற்கிறார். வரவேற்று விட்டு அவர் சொன்னது, அவர் கேட்டது, நான் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மாநிலங்களை பார்க்கிறேன், ராஜஸ்தான்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுன்ற நோக்கத்தோட
ராஜஸ்தான் அரசாங்கம் ஒண்ணு பண்ணிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகள்ல 2 குழந்தைகளுக்கு மேல பெத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்பை செட் பண்றாங்க. அதை அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஏதாவது குற்றத்தை செய்வது அப்படின்னு கருதலனாலும் கூட இதை செய்யாம இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய அளவுக்காவது ஏதாவது ஒரு கடமைப்பாட்டை நம்ம கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராம மக்கள் தொகை அடங்காதுன்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னது போலவே மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படவில்லை, பெருக்கம் கட்டுப்படுத்தப்படவில்லை. மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது மக்கள் தொகை வெடிப்பா மாறிடுச்சு. பாப்புலேஷன் growth அப்படின்றது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனா மாறிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் வந்து அருண்ஜேட்லி சொன்ன காரணம் ஏதாவது மாறி இருக்கிறதா? தென் மாநிலங்களை தவிர வேறு எந்த மாநிலங்களாவது எஃபெக்டிவா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்களா? பண்ணல. அப்போ இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நாங்க பண்ணியிருக்கோம்ல, அப்ப எங்களை ஏன் தண்டிக்கிறீங்கன்ற கேள்வியை தான் மு க ஸ்டாலின் கேட்கிறார். இந்த கேள்விக்கு நியாயமான பதிலை சொல்வதற்கு யோக்கியதை இல்லாமல் இவர் வார்த்தைகள்ல சொல்றாரு. இல்ல நாங்க வந்து ப்ரொபோஷனை அப்படி பண்றோம் இப்படி பண்றோம், நான் உங்களுக்கு உறுதி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உறுதியை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா உறுதியை எந்த காலத்திலும் மதிக்காதவர்கள், இவங்க கொடுத்த உறுதி தான் 2001, அதையே மீறுறாங்களே. இல்லைன்னா பலரும் அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன? அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்படின்னா அமித்ஷா என்ன, அவர் அமித்ஷா தானே, அவர் என்ன அம்பேத்கரா? இல்ல, அவர் இப்ப சொன்னது அப்படியே தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் 39 இருந்து 59 அதிகரிக்கத்தான் போகுது. ஏன் பதறீங்க? தமிழ்நாட்டுக்கு 56 மாறுது, உத்தரப்பிரதேசத்துக்கு 150 மாறுது, பீகாருக்கு அது 80க்கு நெருக்கமாக வருகிறது. அப்ப இது யாருக்காக? ஏன் அங்க அவ்வளவு அதிகரிக்குது? ஏன்னா அங்க மக்கள் தொகை அவ்வளவு அதிகமா இருக்கு. நம்மளுக்கு மக்கள் தொகை குறைவாக அதிகரித்திருக்கிறது, அவர்களுக்கு மக்கள் தொகை பெருக்கமாகி வெடித்திருக்கிறது. இப்போ அவர்களுக்கு இன்னும் அதீதமான உறுப்பினர்கள். இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ரவுடித்தனம் பண்றாங்க. ஒரு ஊருக்குள்ள ஒரு ரவுடிகள் வந்து எப்படி வந்து ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து ரவுண்ட் அப் பண்ணுவாங்க, ஒருத்தனை அட்டாக் பண்றதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ற மாதிரி தமிழ்நாடு நம்ம சொல்ற மசோதாக்கள் எதையும் ஏத்துக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு நம்ம சொல்ற மசோதா எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்குது. எதிர்ப்பு தமிழ்நாடு மட்டும் தெரிவிச்சா பரவாயில்ல, ஸ்டாலின் கேரளா முதல்வரை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு, தெலுங்கானா முதல்வரை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு, கர்நாடகா முதல்வரை கூட்டம் போடுறாரு. இந்த மாநிலங்கள் எல்லாம் எம்பிக்கள் எண்ணிக்கையில அவங்க பலமா இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால எதிர்க்க முடியல. அப்ப என்ன செய்யலாம்? ரவுடிகளை வச்சு ரவுண்ட் அப் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட பீகார் எம்பிக்களையும் உத்தரப்பிரதேச எம்பிக்களையும் அடியாட்களை போல பயன்படுத்த பாக்குறாங்க. அது உத்தரப்பிரதேசத்தையே இழிவுபடுத்துறாங்க இவங்க, பீகார் எம்பிக்களை இழிவுபடுத்துறாங்க இவங்க. பீகார் எம்பிக்கள் உத்தரப்பிரதேச எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சா அவங்களுக்கு நலத்திட்டம் போயிருமா? இப்ப 80 பேர் இருக்கிறாங்க. இந்த 80 பேர் நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு தினமும் வாய்ப்பு வழங்கப்படுதா? இல்ல ரிட்டனா கொஸ்டின் எழுதி வாங்குறாங்க, ஆன்சர் வாங்குறாங்க. அதான் நீங்களும் நானும் வாங்கலாமே. ஆர்டிஐ ஆக்டின் கீழே நாடாளுமன்றத்தில் எந்தெந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லப்படுகிறதோ அதே கேள்விகளை நாம் ஆர்டிஐ மூலமாகவும் கேட்டு பெறலாம். ஏன்னா அது பொது தகவல். அந்த பொது தகவலை யாருன்னா அதுக்கு எதுக்கு எம்பி, அதுக்கு எதுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கணும்? அதுக்கு ஆர்டிஐ நல்லா பயன்படுத்தினா போதுமே, மக்களே சாதாரணமா கேட்டு வாங்கிக்கலாமே. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன? நாடாளுமன்றத்தினுடைய வேலை என்ன? ஏன் எண்ணிக்கையை நீங்க முதல்ல அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. தொகுதி மறுவரைன்றது தமிழ்நாட்டில் நடந்திருக்குல்ல. தொகுதி மறுவரையறை அப்படின்றது இந்தியா முழுக்க நடந்திருக்குது. எப்ப? கடைசி 1972 நடந்தது. 70களில் நடந்த போது அந்த மக்கள் தொகை அடிப்படையில பண்ணதோட ஃப்ரீஸ் பண்றாங்க. ஏன் ஃப்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்ன்ற ஒரு கட்டுப்பாடை அரசாங்கம் கொள்கை முடிவாக எடுக்கிறது. இல்ல, அதை வச்சு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் வகுத்திருக்கு. அது இந்திரா காந்தி மட்டும் இல்ல, வாஜ்பாய் அரசாங்கமும் நேஷனல் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசின்னு பாலிசி வகுத்திருக்கிறது. அந்த பாலிசி அடிப்படையில தானே நாங்க கேட்கிறோம். அந்த பாலிசி அடிப்படையில மக்கள் தொகையை குறைக்கணும்னு கட்டுப்பாடு கொடுத்தீங்களே, ஏன் குறைக்கல? மக்கள் தொகை கட்டுப்பாடை கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாத்தினாங்க எமர்ஜென்சி பீரியட்ல. ஏன்? மாநில அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குன்றதுனால. அந்த பொறுப்பை காலில் போட்டு மிதிச்ச மாநிலங்களுக்கு இன்னைக்கு அவார்டு, இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் மிதி விடுறாங்க. அப்ப இது எந்த மாதிரியான வரையறை? இன்னொன்னு, இந்த சட்டங்கள் திட்டங்கள்னு வரும்போது இன்னைக்கு இவங்க மோடி வந்து நம்ம ஒண்ணு கேட்டோம்னா அவர் ஒண்ணு சொல்றாரு, நம்ம ஒண்ணு கேட்டோம்னா நம்மளை அசரடிக்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்லுவாருன்ற மாதிரி நாடாளுமன்றத்துல எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது டீலிமிட்டேஷன் பில்லுக்கு. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து இவங்க வந்து 850 உறுப்பினர்களா மாத்துறதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதை நம்ம எதிர்க்கிறோம். மோடி என்ன மகளிருக்கான 33% கொடுக்க முடியும். ஏன் இருக்கிற 543 கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? இருக்கிற 543 பெண்கள் இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது? டீலிமிட்டேஷன் சட்டப்பிரிவு அப்படி ஏதாவது சொல்லுகிறதா? மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் டீலிமிட்டேஷன் கமிஷனின் ஒப்புதல் தேவைன்னு அரசியலமைப்பு சட்டத்துல எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டுல 1989
தமிழ்நாட்டில் நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தல்கள்ல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் கலைஞர். அந்த 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சிகள்ல கொடுக்கும்போது டீலிமிட்டேஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இருக்கின்ற எல்லா அமைப்புகள்லையும் அதை அமல்படுத்த முடியும். இருக்கின்ற 543 உங்களுக்கு அமல்படுத்துறதுக்கு என்ன தடுக்குது? டீலிமிட்டேஷன் தடை இல்லை, இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். டீலிமிட்டேஷன் தான் தடை அப்படின்னு டீலிமிட்டேஷனையும் பெண்கள் மசோதாவையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். நம்ம டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்த்தோம்னா அவங்க பாருங்க, இவங்க மகளிர் உரிமையை எதிர்க்கிறாங்க, மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாங்க. யார் எதிர்க்கிறா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்காத போது உள்ளாட்சி துறைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக அரசு, கலைஞர் அரசு, தமிழ்நாடு அரசு. வேலை வாய்ப்புகள்ல பெண்களுக்கு 1989 33% வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடை கொடுத்தது திமுக அரசு, தமிழ்நாடு அரசு, கலைஞரின் அரசு. இன்றைக்கும் இந்தியாவிலேயே அதிகமான பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை வேலை வாய்ப்பில் வழங்குவது தமிழ்நாடு அரசு 40%. அவங்க பொதுவிலையும் எழுதலாம், இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலையும் தேர்வாகலாம். அதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சியில் நடத்தப்பட்ட அந்த முதல் தேர்வுல 2021 வந்ததுக்கு பிறகு 70% பேர் பெண்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். பெண்கள் இடஒதுக்கீட்டை பத்தி யாருக்கு பாடம் நடத்துறீங்க? உடனே நாட்டை பிரிவினைப்படுத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா அப்படின்ற நபர். தேஜஸ்வி சூர்யா விரல் சூப்பிட்டு இருந்த காலகட்டத்திலேயே திமுக இந்த நாட்டுக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறது. ஒன்றும் இல்லை, சமீபத்துல இந்தியா பாகிஸ்தான் எல்லையில ஒரு பதற்றமான சூழல் நடந்தது. அப்படி சூழல் நடந்த போது இராணுவ வீரர்களுக்கான உற்சாகம் அளிப்பதற்காக, ஆதரவை தெரிவிப்பதற்காக சென்னையில திமுக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து, விசிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து சென்னையில பேரணி நடத்தினாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய வார் மெமோரியல் கிட்ட பேரணி நடத்தினாங்க. வேற எந்த மாநிலமும் இது செய்யல. இதுக்கு முன்னாடி ஆராசா அதனாலதான் சொல்றாரு, தேஜஸ்வி சூர்யா சொல்லும் போதே ஆராசா பதில் சொல்றாரு, கரெக்ட் யுவர் ரெக்கார்ட் அப்படின்றாரு. எதனால? சீனா போர் நடந்த போது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி கோரிக்கையாக அண்ணா வைத்திருந்த அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார். அப்போ அண்ணா சொல்றாரு, கோரிக்கையெல்லாம் கைவிடல, கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது, நாங்கள் அந்த வார்த்தையை மாற்றிக்கொள்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுதான் நிலையா மாறுது. அதற்கு பிறகும் திமுக தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில இருந்தும் இந்த இந்தியா முழுக்க இருந்தும் எல்லா கட்சிகளோடையும் சேர்ந்து உழைக்கிறாங்க. இந்திய திருநாடு, இந்திய திருநாடு, இந்திய திருநாடுன்னு தமிழ்நாட்டினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு. ஆனா இவர் பாரத நாடுன்னு மாத்துறாரு. யார் இந்தியாவிற்கான தேசபக்தியை பத்தி பாடம் நடத்துறது? தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்துகிட்டு இருக்க ஒரு சூழல்ல இப்ப திமுகவினர் திமுக மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துல இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல அவங்க போய் பங்கெடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. இந்த நேரத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க இதை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் மசோதாவையும் பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவையும் சேர்த்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அதை பெண்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா நம்ம திருச்சி தேர்தலில் பரப்புரை பண்ணிடலான்றது அவங்களுடைய திட்டம். ஆனா திமுக அதுக்கு ஈல்டு ஆகல. டீலிமிட்டேஷனை மட்டும் தெளிவாக ஷார்ப்பா எதிர்ப்பதற்கு திமுக எல்லா போராட்டங்களையும் எல்லா வடிவங்களையும் மேற்கொண்டிருக்கிறது. இது அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ரெண்டாவது, இவ்வளவு அவசரமாக இதை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? சட்டப்பேரவை தேர்தல்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, தமிழ்நாட்டில் நடக்குது, கேரளாவில் நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. இவ்வளவு தேர்தல்களை வைத்துக்கொண்டு எதற்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை இப்போது நடத்துகிறார்கள் என்றால், இதை வைத்து அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்வதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த பிரச்சார உத்தி அவர்களுக்கு எடுபடல. மாறாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இயற்கையான பாஜக எதிர்ப்புணர்வு, இயல்பான மோடி எதிர்ப்புணர்வு அப்படின்றது மீண்டும் கிளர்ந்து எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்திய அந்த போராட்டம் அப்படின்றது ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம் அப்படின்னா, we will resist, நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்றது மட்டுமல்ல, நாங்கள் சுயமரியாதையோடு இந்த நாட்டில் வாழுவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு, அதை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது, அதனால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்றது அதுல இருக்கக்கூடிய மெசேஜ். இங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்கன்னா இங்க யாருமே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாத கட்சினா அது பாஜக தான். திமுக அப்படி கிடையாது. திமுக எம்பிக்களை நம்பி மட்டும் கட்சி நடத்தல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் மட்டும் வச்சு கட்சி நடத்தல, சட்டப்பேரவை உறுப்பினர்களை மட்டும் வச்சு கட்சி நடத்தல. ஒன்றிய அளவுல, பகுதி அளவுல, கிளை அளவுல, பாக அளவுல, பூத் அளவுல, தெரு அளவுல நிர்வாகிகளை வைத்து நடத்தப்படுகின்ற கட்சி. அதனால தேர்தலில் அவங்க பாதிப்பு ஏற்படுத்தலாம்னு அவங்களுக்கு அது நோக்கமா இருந்துச்சு அப்படின்னா சாரி மிசரபிளி ஃபெயில்டு. தமிழ்நாட்டினுடைய இந்த போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசத்துக்கும் சேர்த்துதான். 157 பேர் உத்தரப்பிரதேசத்துல இருந்து நாடாளுமன்றத்துக்கு போனாங்கன்னா அவங்க 157 பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போதா? அந்த 157 பேர் கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா? அந்த 157 பேர் நாளைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியுமா? எல்லாரும் சேர்ந்தானே கொண்டு வரணும். அப்ப இந்த கூட்டு பொறுப்பு அப்படின்றத பாஜக சிதைக்க பாக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் கருத்து தெரிவிக்கின்ற உரிமை இருக்கிறது அப்படின்றத பாஜக மறுக்க முயற்சி செய்கிறது.
தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்குது. அதனால ஓவராலா இப்ப இவங்க தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு இப்படின்னு தனித்தனியா சொல்றாங்கல்ல, ஓவராலா எண்ணிக்கை எடுத்து பாருங்க. நாடாளுமன்றத்துல வந்து பெர்சன்டேஜ வச்சு நீங்க கணக்கெடுப்பு ஓட்டெடுப்பு நடத்துறீங்களா, எண்ணிக்கையை வச்சு கணக்கெடுப்பு நடத்துறீங்களா? சிட்டிங்ல எத்தனை பேரு, பிரசன்ட்ல எத்தனை பேரு, அல்லது ஓவரால் மெம்பர்ஸ்ல எத்தனை பேருன்றதான கணக்கெடுப்பு நடத்துறீங்க. அந்த கணக்கெடுப்பையுமே முறையா நடத்தாம பல நேரங்கள்ல குரல் வாக்கெடுப்புலயே மோசடி நடக்குதுன்றது நாடாளுமன்ற உறுப்பினருடைய குற்றச்சாட்டு. இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டம் இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அந்த இவங்களுக்கு ஃபேவரபிளா, பாஜகவுக்கு ஃபேவரபிளா இருக்கிற சட்டம் இயற்கையாகவே தமிழர்களுக்கு எதிராகவும், மலையாளிகளுக்கு எதிராகவும், தெலுங்கர்களுக்கு எதிராகவும், கன்னடர்களுக்கு எதிராகவும் இருக்கு. அதை தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனா அவங்க இது இந்தி பேசும் மாநிலங்களுக்கு நன்மை செய்யும், இந்தி பேசும் மாநிலங்களுக்கு நன்மை செய்வதற்காக மட்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொது நன்மை கருதியான காரியங்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து விவாதிக்கலாம். இந்த பிரச்சனையே ஏன் வருதுன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த ஜல்ஜீவன் மிஷன்ற திட்டம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். மாநில அரசாங்கம் 50%, ஒன்றிய அரசாங்கம் 50%. இந்த மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் 50-50% கொடுக்க வேண்டிய இடத்துல சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒகேனக்கல்ல ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி ஜல்ஜீவன் மிஷனுக்கு அனுப்பி ஒன்றிய அரசாங்கம் அப்ரூவலும் கொடுத்ததுக்கு பிறகு 2000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு செய்ததற்கு பிறகு ப்ராஜெக்ட் டிராப்டுன்னு அறிவிக்கிறான். இன்னும் 6000 கோடி தேவை. அதுல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கு 4000 கோடி. எப்ப தர போறீங்க? இதை எதுக்காக நான் நாடாளுமன்றத்துல வந்து கேட்கணும்? ஒகேனக்கல்ல கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா தண்ணி சப்ளை பண்றதுக்கும், வாசுதேவநல்லூர்ல தண்ணி சப்ளை பண்றதுக்கும் நான் எதுக்காக நாடாளுமன்றம் வரணும்? ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு அட்டவணை 7ல தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. அட்டவணை 7ல 3 பட்டியல், அதுல 2வது பட்டியல் மாநில பட்டியல். அந்த 2வதாக இருக்கக்கூடிய மாநில பட்டியல்ல 17வது எண்ணம் வந்து தண்ணீர் குறித்து பேசுகிறது. தண்ணீர் என்பது முழுக்க முழுக்க ஒரு மாநில பட்டியல் சார்ந்த விவகாரம். இதுல எதுக்கு நீங்க சட்டம் இயற்றணும்? அதுக்கு எதுக்கு எல்லா பேரும் சேர்ந்து ஓட்டு போடணும்? அதுக்கு எதுக்கு எல்லா பேரும் சேர்ந்து விவாதம் நடத்தணும்? அது அந்தந்த மாநிலங்களுடைய பொறுப்பாச்சே. இதையே நீங்க எடுத்து தலையில தூக்கி சுமக்குறீங்க. உங்களுக்கு என்ன கேடு? பள்ளி கல்வியை அந்தந்த மாநிலங்கள் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து மேற்கொண்டு வர்றாங்க. அதை எதுக்கு நீங்க நாடாளுமன்றத்தில் வச்சு பேசுறீங்க? தேவையில்லாத விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் பேசுவதால் தான் நாடாளுமன்றம் இன்னைக்கு முடங்கி போய் கிடக்கு. தேவையான விஷயங்கள்லாம் எதை பேசலாம்? ஃபாரின் செக்யூரிட்டி பத்தி பேசுங்க. அதை பேசினா மாட்டிப்பான். சீன எல்லையில் இருக்கக்கூடிய ஊடுருவலை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசணும். ஏன் பேச மாட்டான்? அது ஸ்டேட் சப்ஜெக்டா, யூனியன் சப்ஜெக்டா? அதை ஸ்டேட் சப்ஜெக்ட்ல பேசவே முடியாது, யூனியன் சப்ஜெக்ட். அதை பேச சொல்லுங்க நாடாளுமன்றத்தில். அதை பேசாம எதுக்காக மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய வேளாண்மை தொடர்பா நீங்க சட்டம் கொண்டு வர்றீங்க? அப்ப நீங்க கரன்சியை பத்தி பேசினா மாட்டிப்பாங்க, ஃபாரின் அஃபேர்ஸை பத்தி பேசினா மாட்டிப்பாங்க, டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியை பத்தி பேசினா மாட்டிப்பாங்க. இப்படி எதை பத்தி பேசினாலும் மாட்டிப்பான். இதுதான் அவனுடைய 3 எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட்ஸ். இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய 3 விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணுங்க. அதுக்கு இருக்கிற 543 பேர் போதும். அதை விட்டுட்டு மாநில அரசாங்கம் பேச வேண்டியதெல்லாம், உள்ளாட்சியில பேச வேண்டியதெல்லாம், தண்ணி கொடுக்கறது உள்ளாட்சிக்கு கொடுக்கப்பட வேண்டிய வேலை, மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வேலை. அதை எதுக்கு நீ டெல்லியில வச்சு விவாதிக்கிற? அதை எதுக்கு நான் அங்க வந்து பேசணும்? ஒரு ரயில்வே பிரிட்ஜ் கட்டுறதுக்கு தென்காசியில போய் பப்ளிக் பேட் எடுக்க போனா மக்கள் எல்லாரும் புலம்புறாங்க, ரொம்ப நாளா பிரிட்ஜ் கட்டுறாங்கன்னு. அந்த எம்எல்ஏவா போட்டியிடுற வேட்பாளர் கலைக்கதிரவன்ட்ட கேட்டா அவர் சொல்றாரு, 12 மாசமா டேபிள்ல போட்டு வச்சிருக்காங்க சார், இப்ப வரைக்கும் அந்த பிரிட்ஜ் வந்து ரயில்வே கிராஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்றாரு. இப்ப உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமான பெர்மிஷன் கொடுத்துருவானாவே? வெளிப்படையா சொல்றாரு பியூஷ் கோயல். என்னன்னு? பாஜகவை தேர்ந்தெடுங்கள், அப்போதுதான் மெட்ரோ கிடைக்கும். அப்போ உறுப்பினர் எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு என்னன்னா, யாருமே பேசாத ஒரு கோணம் இன்னொன்னு இதுல இருக்கு. எல்லையை மறுவரையறை செய்யலாம், தொகுதியினுடைய எல்லைகளை. பாஜக தெற்கில் வெற்றி பெற முடியாத காரணத்தால் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை லாவகமாக மேப் பண்ணி நம்ம அங்க வெற்றி பெறும்படி அந்த கான்ஸ்டியூன்சியவே செட்டப் பண்ணிடலாம். முதல்ல இவங்க ஓட்டர் லிஸ்ட்டை செட்டப் பண்ண பார்த்தாங்க, அடுத்து ஓட்டிங் மிஷினை செட்டப் பண்ண பார்த்தாங்க, அடுத்து இப்ப தொகுதியவே செட்டப் பண்ண பாக்குறாங்க. அதுதான் இவங்களுடைய திட்டம். குறிப்பா சவுத்துல எடுத்துக்கங்க, கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கங்க. இந்த தெற்கு கொங்கு இந்த 2 மண்டலங்கள்லையும் பாஜகவுக்கு அங்கங்க பாக்கெட்டா ஆதரவு இருக்கே தவிர ஒட்டுமொத்த ஆதரவா இல்ல. அப்ப தனக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாக்கெட் எல்லாத்தையும் ஒரு தொகுதிக்குள்ள கொண்டு வந்து அங்க ஒரு எம்பியை ஜெயிப்பது, அதுதான் அவங்களுடைய திட்டம். அதன் மூலமாக ஒரு கருத்துருவாக்கம் பண்ணி மற்ற இடங்கள்லையும் நம்ம ஆளுகளை வளர்க்குது அப்படின்றது அவங்களுடைய திட்டம். இந்த திட்டம் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, பலரும் பேசாத ஒரு விவகாரம். அப்போ அடிப்படையில் டீலிமிட்டேஷன் எதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை விட்டுவிட்டு, எங்க அப்பன் தீ கொளுத்தனா நானும் தீ கொளுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தீ கொளுத்த பார்க்கிறது. அந்த தீ கொளுத்தலுக்கு இந்த நாடு இரையாகி விடக்கூடாது. நன்றி.